ஸ்ரீமாத்ரே நமஹா. இன்னைக்கு அதிகாரம் 13, பக்திக்கு வசப்படும் நாமாவளி, பக்திக்கு வசப்படும் அம்பாள் அப்படின்னு வச்சுக்கலாம். 112வது நாமாலேருந்து 131வது நாமா வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். முதல் நாமா பவான்யே நமஹா. அதுக்கு ஆதி ஆச்சாரியால் சௌந்தர்ய லஹரியில் 22வது ஸ்லோகம் பார்ப்போம். பவானித்வம் தாசே மயி वितरदृष्टिं सकरुणाम् इति स्तोतुं वाञ्छन् कथयति भवानि त्वम् इति यः तथैव त्वं तस्मै दिशसि निजसायुज्य पदवीं मुकुल्त ब्रह्मेन्द्र ஸ்புடமகுட நீராஜிதபதா. பவானிங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கு. இங்கே பார்த்தோம்னா இந்த ஸ்லோகத்தில் பவானித்வம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம் இந்த வார்த்தையை சொல்லி அவள் கடாட்சத்தை பிரார்த்திக்க ஆசைப்பட்டு ஒரு சாதாரண மனுஷன் இந்த 2 வார்த்தைகளை பவானித்வம்னு சொல்ல ஆரம்பித்தா உடனேயே 2ஆம் வரியில் பவானித்வம் இத்தியஹா கதயதி அப்படின்னு வருவதற்குள்ள பவானித்வம்னு எவன் சொல்கிறானோ என்று அர்த்தம். ததைவ 3ஆம் வரி ஆரம்பிப்பதற்கு உடனேயே அப்போதே அப்படின்னு அர்த்தம் ஆறுது. கடாட்ச பிரார்த்தனையாக பவானித்வம் 2 வார்த்தையை சொல்ல ஆரம்பித்த உடனேயே என்ன நடக்கிறது? ததைவத்வம் தஸ்மை திசசி நிஜசாயுஜ்ய பதவியும். ததைவ உடனேயே, அந்த க்ஷணத்திலேயே, அதாவது எவனோ ஒருவனான ஆசாமி ஸ்லோகத்தில் முதல் வரியாக கடாட்ச பிரார்த்தனை வருகிறது. அதை முழுக்க கூட சொல்லலாமா. முதல் 2 வார்த்தையான பவானித்வம் என்பதை மாத்திரம் சொன்ன உடனே துவம் நீ, தஸ்மை அவனுக்கு, நிஜ உனக்கு சொந்தமான உன்னுடைய ஸ்வபாவமான உனதேயான நிஜ சாயுஜ்ய பதவின்னா உன்னுடையதே ஆன சாயுஜ்ய பதவியை சரியாக அர்த்தம் பண்ணினா நீயாகவே ஆகிற சாயுஜ்ய பதவியை என்று சொல்ல வேண்டும். அப்படி அந்த எவனோ ஒருவன் அந்த 2 வார்த்தையை சொன்ன மாத்திரத்தில் அவனும் நீயாகவே ஆகிவிடுகின்ற உச்சி மோக்ஷமான சாயுஜ்ய பதவியை கொடுத்து விடுகிறாய். திசசி அப்படின்னா கொடுக்கிறாய் என்று அர்த்தம். முதல் 3 வரிக்கு பவானி நீ தாசனான என் மேலே உன் கருணா கடாட்சத்தை செலுத்துன்னு ஸ்துதிக்க ஆரம்பிக்கிற ஒருவன் பவானித்வம் என்று ஆரம்பித்த உடனேயே அந்த க்ஷணத்திலேயே நீ அவனுக்கு உன்னுடைய சாட்சாத் ஆன சாயுஜ்ய பதவியை கொடுத்து விடுகிறாய் என்று அர்த்தம். சாதகன் லட்சியத்தோடையே பிரிவில்லாமல் ஐக்கியமாடிவிடுறது சாயுஜ்யம். இங்கே சொல்வது ஞான வழியிலே போய் அப்படி நிர்குண பிரம்மத்தோடு அத்வைத்தமான அடைகிற சாயுஜ்யம் இல்லை. ஏனென்னா 4ஆவது வரியில் அப்படிதான் சாயுஜ்ய வர்ணனை வருது. முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமுகுட நீராஜித பதாம்னு அந்த வரியில் இருக்கு. முகுந்தன் அப்படின்னா விஷ்ணு, பிரம்மேந்திரனா பிரம்மாவும் இந்திரனும் அர்த்தமாறுது. ஸ்புடமகுட பிரகாசமான கிரீட்டம், நீராஜித பதாம் என்ன முடிகிறது. நீராஜனம்னா தீபாதனை செய்யப்பட்ட, பதாம்னா பாதங்களை பிரம்மா விஷ்ணு இந்திரன் ஆகியோர் கிரீட்டங்களால் தீபாராதனை செய்யப்படுகிற பாதங்களை பெரும்படியாக உனதே ஆன சாயுஜ்ய பதவியை கொடுக்கிறாய்னு 3ஆவது வரியோடு அன்வயப்படுத்தி கொள்றது. கிரீட்டங்களால் பாதங்களுக்கு தீபாராதனை என்றால் அக்னி என்ன, பிரம்மா விஷ்ணு இந்திராதியர் அம்பாளின் பாதத்திலே சிரசை வைத்து பவ்யமாக நமஸ்காரம் பண்றா. அப்போது அவளோட சிரசில் உள்ள கிரீட்டங்களின் பிரகாசம் அம்பாளின் பாதத்தில் அடித்து அது தீபாராதனை செய்யறது போல இருக்கு. இப்படிப்பட்டவாளுக்கே நீ சாயுஜ பதவியை அப்புறமா கொடுக்குற. ஆனால் பவானி துவம் அப்படின்னு 2 வார்த்தை சொன்னதும் இந்தா கொடுக்குறேன் பிடிச்சிக்கோன்னு சொல்லிடுறம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த பவானிங்கிறதுக்கு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் பவனின் மனைவி பவானி அப்படின்னு சொல்கிறா. 113வது நாமா பாவனாகம்யாய நமஹ. பாவனையால் அடையத்தக்கவள்.
அதாவது முன்னாடி நாமால பார்த்த மாதிரி நான் நீயாக ஆக வேண்டும்ங்கிறது தான். பவனா கம்யா, கம்யானா அடையத்தக்கவள். 114 பவாரண்ய குடாரிகாயை நமஹ. குடாரி அப்படின்னா கோடாரி, பவ சிருஷ்டியால், அரண்ய காடு, சம்சாரம் எனும் காட்டை அழிக்கக்கூடிய கோடாரியாக இருப்பவள். பத்ரப்பிரியாய நமஹ. பத்ரம் அப்படின்னாக்கா மங்களம். பத்ரகாளி அப்படின்றது நம்ம நினைக்கிறது ரொம்ப ஹார்ஷாக இருப்பவள்னா அப்படியெல்லாம் கிடையாது. பத்ரகாளினா அனுகிரகம் செய்பவள், அள்ளி தரக்கூடியவள் பத்ரகாளி. மங்கள ரூபிணியாக இருப்பவள். காளி என்பவள் அனுகிரகம் செய்பவள். மங்களத்தில் பிரியம் உள்ளவள்ங்கிறது இந்த நாமா. பத்ரமூர்த்தி, அம்பாளின் உருவமே மங்களமாக இருக்கிறதாம். பக்த சௌபாகியதாயின்யே, பக்தனுக்கு சௌபாகியத்தை கொடுப்பவளாக இருக்கிறாள். பக்தி பிரியா, பக்தனின் பக்தியில் பிரியம் உள்ளவள். பக்தி கம்யா, கம்யானா முன்னாடியே சொன்னோம் அடையத்தக்கவள். பக்தியினால் அடையத்தக்கவள். பக்தி வஷ்யா, பக்திக்கு வசப்படுபவள். பயாபகா, பயத்தை போக்குபவள், பயத்தை அழிப்பவள். சாம்பவி, சம்புவின் மனைவி, மங்களத்தின் ஊற்றாக இருப்பவள். சாரதாராத்யா, சாரதா ஆராத்யா, சரஸ்வதியினால் ஆராதிக்கப்படுபவள். சர்மதாயினி, தாயினின்னா கொடுக்கக்கூடியவள். எதை? சுகத்தை. சர்மன சுகம், சுகத்தை கொடுக்கக்கூடியவள். சாங்கர்யே நமஹா, சங்கரரின் பத்னி. சங்கரர்னா மங்களத்தை செய்பவர், மங்களத்தை செய்பவரின் பத்னியாக இருப்பவள். ஸ்ரீகரி, ஸ்ரீ அப்படிங்கிறதே செல்வத்தை குறிக்கிறதா இருக்கு. செல்வம்னா லக்ஷ்மியோட தான் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்ரீ சுக்தம், அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கான்னு. அவளே தான் இவள்ங்கிறதுக்கு ஒரு சந்தேகமும் இல்லை. இருந்தாலும் நம்ம லலிதாவுக்கும் துர்காவுக்கும் இந்த ஸ்ரீநாமா எங்கே பொருந்தும்னாக்கா, தேவி மகாத்மியத்தில் சப்தசதி பாராயணத்தில் ஒரு ஸ்லோகம் வருது. யா ஸ்ரீஹி ஸ்வயம் கிருத்தீனாம் பவனேஸ்வ லக்ஷ்மிஹி பாபாத்மானாம் ஹிருதயேஷு புக்திஹி அப்படின்னு போகிறது இந்த ஸ்லோகம். அம்பாளை பற்றி சொல்கிறது, ஒரு நல்ல மனசு உள்ள பக்தர்களின் இல்லத்தில் யார் ஸ்ரீயாக இருப்பது, அதாவது செல்வமாக இருக்கிறாளோ அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஸ்ரீஹி, ஸ்ரீகரி அப்படின்னா செல்வத்தை, நன்மையை கொடுப்பவள் அல்லது செல்வமாகவே அந்த வீட்டில் தங்கி இருப்பவள் ஸ்ரீகரி. சாத்வி, சாத்வி அப்படின்னா பதிப்பிரதையாக இருப்பவள். 128வது நாமா சரத்சந்திர நிபானனாயே நமஹா. சரத்கால சந்திரன் எப்படி இருப்பார்னா, அந்த சரத்காலத்தில் தான் வானம் ரொம்ப கிளியராக இருக்கும். சரநவராத்திரியெல்லாம் கொண்டாடுறோமே அந்த காலத்தில் தான். அந்த காலத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை நன்னா ரசித்து பார்க்கக்கூடிய காலம். மூக்கரும் பஞ்சசதியில் ராகாச்சந்திர சமானா காந்தி வதனாங்கிற பதத்தை கையாள்றார். ஒரு முழு நிலவை போன்ற காந்தியுடைய வதனா, முகத்தை உடையவள். இவரும் ஆதி ஆச்சாரியரும் நம்ம சௌந்தர்ய லஹரியில் அப்படி தான் சொல்வார். 7வது ஸ்லோகத்தில் கணத்காஞ்சி தாமா கரிகலப கும்பஸ்தனதா 2வது லைனில் பரீட்சீணா மத்தியே பரிணத சரச்சந்திரவதனா அப்படின்னு சொல்கிறார். சரச்சந்திரவதனான்னு இங்கேயும் வருது. சாதோதரியை நமக, சாத உதரி அப்படின்னு பிரிக்கிறது. உதரினா வயறு, மெல்லிய நுண்ணிய வயிறு, இடையை உடையவள், மெல்லிய இடை உடையவள். சாதோதரன் கருத்து மலையத்வஜனுக்கும் ஒரு பேர் உண்டு. மலைகளின் அரசனா அவன் இருப்பதனால, இந்த மலை இருப்பதனால நூற்றுக்கணக்கான குகைகள் அவனிடம் உண்டு. ஒன்று ஒரு வயிறு மாதிரி தனித்தனியாக குண்டு குண்டாக இருக்கான். அதுபோல் நூற்றுக்கணக்கான குகைகள் அவன்கிட்ட இருக்கிறதுனால சத உதரன் அப்படின்னு பெயர். சாதோதரனின் பெண்ணாக பிறந்தவள் சாதோதரி அப்படின்னு இந்த நாமா. 131வது நாமா கடைசி நாமா அமைதியாக இருப்பவள் சாந்திமதி. மன அடக்கத்துடன் இருப்பவள், பூர்ணமான அமைதியாக இருப்பவள் அப்படின்னு அர்த்தம் ஆறுது. இதனோட இந்த அதிகாரம் பூர்த்தியாருது. அடுத்த அதிகாரம் அம்பாளின் நிர்குணஸ்வரூபம். நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ மாத்ரே நமஹா.